Sixth sum, use Euclid's division algorithm use பண்றோம். Find HCF கண்டுபிடிக்கணும். First subdivision 340 and 412. இப்போ Euclid's division algorithm formula என்னது? A is equal to BQ plus R. அதுல A என்னது அப்படின்னா இருக்கிறதுல கிரேட்டர் நம்பர், B வந்து அதோட கொஞ்சம் ஸ்மால் நம்பரா இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ by Euclid's division method formula எழுதிக்கோங்க. A is equal to BQ plus R, 0 less than or equal to Q less than B. A வந்து 412, B வந்து 340. இப்போ ஏக்கு பதிலா 412 சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம், பிக்கு பதிலா 340 சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். இப்போ கியூவும் ஆரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் போடுறோம், 72 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இன்டூ 1 பிளஸ் 72. இப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்றனால ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். ஸோ 340 இங்க வருது, 72 இந்த சைடு வருது. இப்போ திருப்பி இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. குவாஷன்ட் வந்து 4 கிடைக்குது, 52 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ வந்து திருப்பி நாட் ஈக்குவல் டு 0 ரிமைண்டர். ஸோ வந்து ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. 72 இங்கேயும் 52 இங்கேயும் வருது. அடுத்து பாருங்க, 72 52 டிவைட் பண்ணி பார்க்குறாங்க. 1 வந்து குவாஷன்ட், ரிமைண்டர் வந்து 20 கிடைக்குது. இப்பயும் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டு 52 வந்து இங்கே வருது, 20 வந்து இங்கே வருது. அடுத்து திருப்பி இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 52 வந்து 20ஆல டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் போட்டு 12 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இன்டூ 2 பிளஸ் 12 ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கோம். ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். 20 இங்கேயும் இந்த 12 இங்கேயும் அப்படி வருது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். அப்போ குவாஷன்ட் வந்து 1ம் 8 வந்து ரிமைண்டர் கிடைக்குது, நாட் ஈக்குவல் டு 0 ரிமைண்டரை. ஸோ திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். 12 இந்த சைடும் 8 இங்கேயும் கொண்டு வரோம். இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 4 வந்து ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இன்டூ 1 பிளஸ் 4 அப்படின்னு இருக்கு. நாட் ஈக்குவல் டு 0 ரிமைண்டர், ஆர் நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். 8 இங்கேயும் 4 இங்கேயும் வருது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4 2s are 8 வரும். அப்போ ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிருச்சு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ HCF என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த நம்பர் தான், 4 தான் HCF. அப்போ the HCF of 340 and 412 is 4. Second subdivision 867 and 255 using Euclid's division algorithm. இப்போ வந்து A is equal to BQ plus R, 0 less than or equal to Q less than B. ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுல எது கிரேட்டரோ அதான் A, இதுதான் A, இது வந்து B. அப்போ A is equal to 867, B is equal to 255. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. குவாஷன்ட் வந்து 3 கிடைக்குது, ரிமைண்டர் வந்து 102 கிடைக்குது. ஸோ Qக்கு பதிலா இன்டூ 3 போட்டிருக்கோம், பிளஸ் ஆருக்கு பதிலாக 102 போட்டிருக்கோம். ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இப்போ திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. 255 இங்கிட்டும் இந்த 102 இங்கேயும் இப்படி வருது. இந்த ரெண்டையும் அடுத்து டிவைட் பண்ணி பார்க்குறோம். அப்போ வந்து 2 டைம்ஸ் போகுது, 2 டைம்ஸ் ரிமைண்டர் வந்து 51 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இது ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றனால திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. 102 இங்கேயும் 51 வந்து இங்கேயும் ஆகுது. திருப்பி 51 வந்து 102 வந்து 51ஆல டிவைட் பண்ணி பார்க்குறோம். 2 டைம்ஸ் 102 கிடைச்சிச்சு, ரிமைண்டர் 0. ஸோ இன்டூ 2 பிளஸ் 0. அப்போ ஆர் வந்து இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ HCF ஆஃப் 867 and 255 இஸ் இந்த 51 தான் வந்து HCF. ஸோ இஸ் 51. Third subdivision 10,224 and 9,648. இந்த ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். யூசிங் Euclid's division algorithm. A is equal to BQ plus R, 0 less than or equal to Q less than B. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இது ரெண்டுல எது கிரேட்டர் நம்பர் இது. ஸோ இதுதான் A வச்சுக்கிறோம், இது வந்து Bன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏக்கு பதிலாக 10,224 is equal to Bக்கு பதிலாக 9648 into ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 1 டைம்ஸ் போடுறாங்க, ரிமைண்டர் வந்து 576 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இன்டூ 1 பிளஸ் ரிமைண்டர் பதிலாக 576 எழுதுறோம். R வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. இந்த டேர்ம் வந்து இங்கே வருது, இந்த 576 வந்து இங்கே வருது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 16 டைம்ஸ் போகுது, ரிமைண்டர் வந்து 432 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இன்டூ 16 பிளஸ் 432, ரிமைண்டர் இப்பயும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட் பண்றோம். 576 வந்து இங்கேயும் 432 இங்கேயும் வருது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 1 டைம்ஸ் போட்டோம்னா 144 அப்படி ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இன்டூ 1 பிளஸ் 144 அப்படின்னு இப்போ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 0. ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம்.
432 வந்து இங்கேயும் இந்த 144 வந்து இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 432 கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் 0. ஸோ இன்டூ 3 பிளஸ் 0 அப்படின்னு கிடைக்குது. ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்றனால இதுதான் வந்து HCF. ஸோ HCF ஆஃப் 10,224 and 9,648 is 144. Fourth subdivision 84, 90 and 120. இந்த மூணுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த ஆன்சர் HCF கிடைச்சிருக்கோம். அதோட இந்த this கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் 84க்கும் 90க்கும் பார்க்குறோம். இப்போ இதுதான் A, இதுதான் B. அப்போ A is equal to BQ plus R, 0 less than or equal to Q less than B. இப்போ A is equal to 90, B is equal to 84 போடுறோம். அப்போ 90 is equal to 84 into டிவைட் பண்ணி பாருங்க. குவாஷன்ட் வந்து 1 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து 6 கிடைக்குது. ஸோ இன்டூ 1 பிளஸ் 6. ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ வந்து 84 வந்து இங்கே வருது, இந்த 6 வந்து இங்கே வருது. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 14 டைம்ஸ் போட்டோம்னா 0 கிடைச்சிருது உங்களுக்கு. அப்போ இன்டூ 14 பிளஸ் 0. அப்போ ஆர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ HCF என்னது 6. அப்போ HCF ஆஃப் 84 and 90 is 6. அடுத்து இன்னொரு நம்பர் இருக்கு 120ன்னு. அப்போ ஃபைண்ட் தி HCF ஆஃப் 6 and 120. 6க்கும் இந்த 120க்கும் அடுத்து கண்டுபிடிக்கணும். அப்போ A வந்து எது கிரேட்டர்? A வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ 120 தான் கிரேட்டர். ஸோ A வந்து 120, B வந்து 6. இப்போ 120 is equal to 6 into இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி பாருங்க. 20 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 0 கிடைச்சிருது. ஸோ இன்டூ 20 பிளஸ் 0, ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைச்சனால இப்போ HCF வந்து 6 தான். HCF of 90, 64 and 120 is 6. At the seventh sum, find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12. இந்த ரெண்டுக்குமே வந்து ரிமைண்டர் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் நம்பர் அப்படின்னாலே தட் டிவைட்ஸ் அப்படின்னு கேட்டாலே நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர்ல இருந்து இந்த 12 மைனஸ் பண்றோம். ஸோ 1230 மைனஸ் 12 is equal to 1218 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதில் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இன்னொரு நம்பர் கிடைச்சிடும். அப்போ 1926 மைனஸ் 12 is equal to 1914 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ HCF ஆஃப் 1218 and 1914 கண்டுபிடிக்கிறோம். பை HCF கண்டுபிடிக்கிறது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்றோம். A is equal to BQ plus R அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இப்போ 0 less than or equal to Q less than B அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுல எது கிரேட்டர்? இதுதான். ஸோ இது A, இது வந்து B. அப்போ ஏக்கு பதிலாக 1914 போடுறோம், which is equal to Bக்கு பதிலாக 1218 போடுறோம். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் போட்டா ரிமைண்டர் வந்து 696 கிடைக்குது. அப்போ இது Q, இது R. அப்போ இன்டூ Qக்கு பதிலாக 1, Rக்கு பதிலாக 696. R வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றனால திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ 1218ன்றது இந்த சைடு ஏக்கு பதிலாகவும் இந்த 696 வந்து பிக்கு வருது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ரிமைண்டர் 0 வர வரையும் நம்ம ரிப்பீட் பண்ணணும் ப்ராசஸை. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 1ஆல போகும், 522 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இன்டூ 1 பிளஸ் 522. ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். இந்த 696 இங்கேயும் இந்த 522 வந்து இங்கே வருது. இந்த ரெண்டையும் அடுத்து டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் போட்டோம்னா 174 ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ இன்டூ 1 பிளஸ் 174. இப்போ ரிமைண்டர் ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றத ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். 522 இங்கேயும் 174 வந்து இங்கேயும் வருது. இந்த ரெண்டையும் அடுத்து டிவைட் பண்ணி பாருங்க. 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 0 கிடைச்சிருது. அப்போ வந்து இன்டூ 3 பிளஸ் 0, ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சனால அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எது HCF அப்படின்னா இங்க இருக்க நம்பர் கடைசியா R 0 கிடைச்ச பிறகு இங்கே இந்த Bக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து HCF. ஸோ required number is 174. Eighth sum, if D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x plus 60y. இப்போ Dன்றது என்னது? HCF நம்மளுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து Dன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் D is equal to HCF is equal to ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த எக்ஸ் ஈக்குவேஷன் இருக்க எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல யூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்துக்கும் HCF ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ A is equal to BQ plus R, 0 less than or equal to R less than B.
ஏக்கு பதிலாக எது கிரேட்டர் நம்பரோ அதுதான் ஏ போடுறோம். ஸோ ஏ வந்து 60, பி வந்து 32. ஸோ 60 இஸ் ஈக்குவல் டு 32 இன்டூ 1 பிளஸ் 28. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குவாஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 28 கிடைக்குது. இப்போ திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். 32 இங்கிட்டும் இந்த 28 இந்த சைடும் வருது. திருப்பி இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கும். ரிமைண்டர் இன்னும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். 28 இங்கேயும் 4 இங்கேயும் வருது. இந்த ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணா 7 டைம்ஸ் 28 வந்துடும். ஸோ 4 இன்டூ 7, ரிமைண்டர் எதுவுமே இருக்காது. ஸோ பிளஸ் 0, ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்தனால ப்ராசஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் HCF. ஆர் 0 வந்த பிறகு இங்க எனக்குள்ள இருக்க பி தான் வந்து HCF. ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு 4. HCFக்கு அவங்களுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க டின்னு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 4. உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே அதுல 4 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 32x பிளஸ் 60. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 32x பிளஸ் 60y அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வரணும். இங்க பாருங்க, எங்க வந்து நம்மளுக்கு 4 இங்க கடைசியா ரிமைண்டர்ல கிடைச்சிருக்கோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்ப 32 இஸ் ஈக்குவல் டு 28 இன்டூ 1 பிளஸ் 4. இந்த ஈக்குவேஷன்ல தான் கடைசி 4 இருக்கு. இங்க இருக்கு இல்லையா, இங்க 4 இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஈக்குவேஷனை அப்படியே இங்க எடுத்து எழுதியிருக்கோம். ஒண்ணுமே செய்யல, அது அப்படியே தான் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ 4 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வரோன்றனால அந்த 4 இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த எல்லா டேர்ம்ஸும் இந்த சைடு கொண்டு வரும். ஸோ -28 இன்டூ 1 அப்படின்னு வருது, இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ல 32 இருக்கிறது 32 வந்துருச்சு. நம்மளுக்கு இங்க 60 தான் இருக்கு, இங்க நம்மளுக்கு 28 கொடுத்துருக்காங்க. 28 நம்மளுக்கு வேணாம், இதுக்கு பதிலாக ஏதாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 60 கொண்டு வரணும். அப்போ வந்து இந்த 28க்கு பதிலாக இங்க பாருங்க, இந்த டேர்ம் எழுது, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். பாருங்க, 28 இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 32 இன்டூ 1. அந்த இந்த டேர்ம் வந்து இங்கிட்டு மைனஸ்ல வந்துருது. 60 மைனஸ் 32 இன்டூ 1 போடலாமா? 28 பதிலாக தான் இங்க எழுதியிருக்கோம். 32 அப்படியே இருக்கு, மைனஸ் இந்த 28 பதிலாக அந்த ஈக்குவேஷன்ல இருக்க 60 மைனஸ் 32 இன்டூ 1 அப்படியே எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம். அப்போ வந்து 32 மைனஸ் 60 பிளஸ் 32 இன்டூ 1 which is equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இருக்குல்லையா, அதாவது இந்த ரெண்டு டேர்ம் இருக்குல்ல 32 இப்போ இங்கேயும் வந்து இன்டூ 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 32 காமன் எடுக்கலாம். ஸோ 32 இன்டூ 1 பிளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இங்க இருக்க 32 இங்க இருக்க 32 நம்ம காமனா எடுக்கிறோம். ஸோ 32 இன்டூ 1 பிளஸ் 1 மைனஸ் 60 மட்டும் இருக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ 32 இன்டூ 2 ரெண்டு ஆட் பண்ணோம்னா 2 மைனஸ் 60, இங்க இருந்து வந்து 1 இருக்க வேல்யூ வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 60 இன்டூ 1 which is equal to 4. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, பிளஸ் சைன் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பிளஸ்ஸா மாத்துறோம் அப்படின்னா இங்க அந்த 1க்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் வந்து போட்டுக்கிறோம். ஒண்ணுமே செய்யல, இங்க பிளஸ் சைன் இருக்கனால நம்ம வந்து இங்க பிளஸ்ஸா மாத்திட்டு இந்த மைனஸ் வந்து இங்க ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல நம்மளுக்கு கிடைச்சிச்சு பாத்தீங்களா, 4 is equal to 32x plus 60y இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல இது வந்துருச்சு. 4 is equal to 32 into x க்கு பதில் என்ன இருக்கு 2 plus 60 into y க்கு பதில் என்ன இருக்கு -1. So x is equal to 2, y is equal to -1. Ninth sum, a positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when number is divided by 11? ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 88 ஆல டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 61 கிடைக்குது. அப்போ வந்து பி எதால டிவைட் பண்றோமோ அதான் பி. ஸோ இது வந்து பி, ஆர் வந்து 61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் இன்டீஜர் ஏ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம சொல்லணும். வாட் வில் பி a ரிமைண்டர் when number is divided by 11? இப்போ அது யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். a is equal to bq plus r. இப்போ a வந்து நமக்கு தெரியாது. ஸோ a is equal to எதால டிவைட் பண்றோம் இது, ஸோ இதான் b. இப்போ b க்கு பதிலா 88q plus 61 ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ r க்கு பதிலா 61 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்து அது டிவிசிபிள் பை 11 கொண்டு வர சொல்லியிருக்காங்க. டிவிசிபிள் பை 11 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிவிசிபிள் பை 11 கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இது 11 தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது விட்டுலாம். இந்த டேர்ம் பாருங்க, இது 11 டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு எழுதிக்கிறோம். 55 பிளஸ் 6, 55ன்றது 11ல போகும். அதனால நம்ம 55 பிளஸ் 6 அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம், ரெண்டு நம்பரா பிரிச்சு எழுதிக்கிறோம்.
இப்ப இந்த ரெண்டுலயும் நம்ம காமனா 11 எடுக்கலாம் இல்லையா, அதுக்காண்டிதான் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கோம் 61. இப்போ 11 காமன் எடுக்கிறோம். a is equal to 11 into 11 காமன் எடுத்தோம் அப்படின்னா 8q பிளஸ் இதுல 11 எடுத்துட்டோம் அப்படின்னா 5 பிளஸ் 6. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து q டேர்ம், இது வந்து b. அப்போ இது டிவைடட் பை 11 தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து b ஆ இருக்கணும். அப்போ வந்து இது வந்து b ஆ இருக்கு, இது வந்து q டேர்ம். ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 6. ரிமைண்டர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 11ஆல டிவைட் பண்ணும் போது அந்த ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 11ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 6. So therefore remainder is equal to 6. 10th sum, prove that the two consecutive positive integers are always co-prime. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா என்னது, அடுத்தடுத்து இருக்க நம்பர். இப்போ 2னா 3, 3னா அடுத்து இருக்க 4, அந்த மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். இஸ் ஆர் ஆல்வேஸ் வந்து கோ பிரைம் அப்படின்னா என்னது அப்படின்னா HCF வந்து 1 நம்மளுக்கு கிடைக்கணும், அதான் வந்து கோ பிரைம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் எடுக்கிறோம், x plus 1. Let the consecutive positive integers be x and x plus 1. இப்போ எக்ஸ்ன்றது வந்து என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னால 1, 2, 3 இதுல இருந்து எந்த வேல்யூஸ் வேணா இருக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் பி 1, 2, 3 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்க 1 plus 1 2 ஆயிருது. இது வந்து ஆர்டர், இங்க ஈவன். இங்க 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 plus 1 3, 2 3. அப்பனா இது ஈவன், இது ஆட், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வில் பி ஆட். ஒரு நம்பர் வந்து ஆடா இருக்கும், இன்னொரு நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பருக்கு HCF எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ HCF is equal to 1. அப்படியே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப்ரூவ் பண்ண மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க. கொஸ்டின்ல எப்படி எந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆன்சர் எடுத்து எழுதணும். Therefore, two consecutive positive integers are always co-prime. Hence proved.